ஆணவத்தோடு செயல்படக்கூடாது பாஜக இனியாவதுன்னு ராகுல் காந்தி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல ஆணவத்தோடு செயல்பட்டார்கள்? குறிப்பா டேரா பிரதமர் சொல்றாரு, இனியாவது நீங்கள் மத ரீதியாக பிளவுபடுத்த நினைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னா, மத ரீதியாக எந்த இடத்தில் பிரதமர் பிளவுபடுத்த முயற்சி செய்தார்? ரொம்ப சிம்பிள். வளர்ச்சி, ஒரு டீ காரர் என்று எல்லாம் சொல்லி, நாங்கள் எல்லோரையும் ஒன்றாக பாவிப்போம் என்று சொல்லி, நாங்கள் கருப்பு பணத்தை 15 கொண்டு வரோம் சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டார்கள், பாராளுமன்றத்தில் ஜெயிச்சார்கள். அந்த வெற்றி பெற்ற மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், குஜராத்தில் தன்னோடு இருந்த கிரண் பாண்டியா என்ற உள்துறை அமைச்சர் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட போலி என்று என்கவுண்டரில் குற்றம் சாட்டப்பட்டு குஜராத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன அமித்ஷாவை அகில இந்திய பாரதிய ஜனதாவுடைய தலைவராக்கினார். இந்த 2 பேரும் தான் நாங்கள் தான். சத்ருகான் சின்ஹா சொல்றாரு பார்த்தீங்களா, பிஹாரி பாகரி, இந்த 2 பேரை பற்றி தான் பீகார் இருந்ததே தவிர அந்த பீகாரில் இருந்தக்கூடிய சுசில் குமார் மோடியையோ அல்லது சத்ருகன் சின்ஹாவையோ யாரையுமே முன்னிலைப்படுத்துவதில்லை. இது ஆணவம் என்பதற்கு ஒரு அர்த்தம். சகோதரர் ராமசுப்ரமணியம் சொன்னதை நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய சட்டமன்ற தேர்தலை விட குறைந்த வாக்கு, பழைய பாராளுமன்ற தேர்தலை விட குறைந்த வாக்கு அவர்கள் குறைந்து இருக்கிறது என்பதை ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். பிரச்சனை என்னன்னு சொன்னா, இவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்று மக்களுக்கு ஏற்கனவே சிறப்பு அந்தஸ்து தருவேன் என்று பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் சொன்னதையும் செய்யவில்லை, வளர்ச்சியும் இல்லை, கருப்பு பணமும் வரவில்லை. அதற்கு மாறாக இவர்கள் சொன்ன விஷயத்தில் என்ன தவறு செய்தார்கள் என்றால், நிதிஷ்குமார் சைக்கிள் கொடுத்தார், நாங்கள் ஸ்கூட்டி கொடுப்போம் என்று சொல்லும்போது மக்கள் நம்பவில்லை. இவர்கள் ஏற்கனவே சொன்ன எதையுமே செய்யவில்லை, இப்படியே செய்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை மக்களுக்கு வந்தது. ரெண்டாவது, இந்த ஒரு விஷயம் அல்லாம வெறுப்பு அரசியல், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மூன்றாவது, பருப்பு விலை, கருப்பு பணம் வந்தால் நம்ம பருப்பு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கலாம், இருப்பு பணமே போச்சுன்னு சொல்லி ஒரு வெறுப்பு மக்களுக்கு வந்தது. அதாவது விலைவாசி உயர்வு, வெங்காயமாக இருக்கலாம். இது அல்லாம அடுத்த சுற்று தமிழ்நாட்டில் உங்களுடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் நிதிஷ்குமார் லாலுவிற்கு. சமூக நீதி வென்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இந்த சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை சாதியோடு இணைத்தே பார்க்கப்பட்டு வருகிறது. இங்க சாதியம் சார்ந்த இடஒதுக்கீடு, ஒடுக்குமுறைகளுக்கு அப்பாற்பட்டு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அவர்களுக்கான உரிமைகள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சமூக நீதி வென்றிருக்கிறது என்று சொன்னால், பாஜக சமூக நீதி கருத்திலிருந்து விலகி இருக்கிறது என்று நேரடியாக அதை பொருள் கொள்ளலாமா? உங்களுடைய மருத்துவர் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறாரா? இல்லை, நீங்கள் அப்படி கூட பொருள் கொள்ளலாம் என்று சொன்னால், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சமூக நீதி என்ற வார்த்தை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சாதிகள் இல்லை என்று சொன்னால் சமூக நீதி என்ற வார்த்தையே இங்கே தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் மாறி இருக்கும். எப்போது சாதி ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுடைய உரிமையை மீட்பதற்காக இந்த சமூக நீதி என்ற வார்த்தை வெளியிலே வந்து அது பிரயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் நேரங்களில் பொறுத்தவரை தன்னுடைய ஸ்டாண்ட், அதாவது திணிப்பு என்று சொல்வார்கள் இல்லையா, பல்வேறு விஷயங்கள், இந்த ஆரியத்தை திணிப்பது போன்ற கருத்துக்களை வெளியிடுவது, அந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக இந்த தேர்தலில் பாஜக அப்படி என்ன மாதிரி கருத்து திணிச்சு பல விஷயங்கள் செஞ்சுட்டு தானே வந்தாங்க. நான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து அதெல்லாம் கண்டிச்சுக்கிட்டு தானே வராரு. உதாரணத்துக்கு தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி RSS தலைவர் இந்த சமூக நீதிக்கு எதிரான தேவையில்லாத அந்த கருத்து, இடஒதுக்கீடு குறித்து, இடஒதுக்கீடு என்பது என்னமோ எங்களுக்கு கொடுத்த ஒரு சலுகை போல பேசுவது, அதெல்லாம் வந்து ஒரு உரிமை, ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை. அது குறித்து ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பசுவதை தடுப்பு சட்டம் என்று சொல்லி இவர்கள் வந்து உண்ணக்கூடாது, அதை தடையை மீறி வந்து இருக்கக்கூடிய கேரளானுடைய இதுக்கு போய் பண்ணுறது, இதெல்லாம் போடுற விஷயம். அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்பொழுது நம்பிக்கை தன்மையை இந்த மக்கள் மோடி அரசின் மீது இழந்து வருவதனுடைய வெளிப்பாடு தான். அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்களையும் லாலு அவர்களையும் ஒரு சாதாரண வாக்கு வங்கி மட்டும் இல்லை, அவங்க ஏற்கனவே ஆட்சி செய்திருக்கிறவர்கள். மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது பலமுறை நிரூபிச்சிருக்கிறார்கள். லல்லு பிரசாத் தனியாக நின்ற பொழுதெல்லாம் தோல்வி விட்டு இருக்கிறார். அதெல்லாம் வந்து மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான், நம்பிக்கை மட்டுமல்ல, கிரெடிபிளான வளர்ச்சியும் கூட. நிச்சயமா நிதி சாதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறீங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம தொடரலாம். திரு முராரி, பல தேர்தல்களை பார்த்தோம் அப்படிங்கிற முறையில் இந்த தேர்தலில் பாஜக பெற்றிருக்கக்கூடிய இந்த பின்னடைவிற்கு நேரடியாக மோடி தான் காரணம் என்று சொன்னால் அதை மறுப்பீர்களா? காரணம், மகாராஷ்டிரா தேர்தலுக்கான வெற்றியை அவர்கள் தங்களுக்கு மோடிக்கான காரணமாக சொல்கிறார். நீங்க ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்திலையும் ஆபியஸ்லி அவர் சிவராஜ் சிங் சௌகான் தொடர்ந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் அங்கே வெற்றி பெற்று அவருக்கும் கூட மோடியை காரணமாக காட்டுகின்ற பொழுது ஏன் பீகார் தோல்விக்கு மட்டும் மோடியும் அமித்ஷாவும் பொறுப்பேற்க தயங்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு பிரதமரை இந்த தோல்விக்கு பொறுப்பேற்க சொல்வது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்று பாருங்கள், லாஸ்ட் எலெக்ஷன்லேயே மோடி வின் பண்ணது அவருடைய பர்சனல் அப்பீல்னால். பிஜேபி சீனியர் லீடர்ஸும் யாரும் ஒர்க் பண்ணல, ஆர்எஸ்எஸும் ஒர்க் பண்ணல. அவர் தான் தனியாக போனார், யாரையுமே நம்பலை. ஆர்எஸ்எஸ் தான் கார்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாமே தவிர கடைசி மட்டும் அவரே தான் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி ஹெக்டிக் கேம்பெயின் பண்ணால் அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ பர்சனல் ஓட் ஃபார் மோடி. 2014 நடந்தது அவருடைய பர்சனல் வெட்டி. ஸோ அப்படி வரபோது அதுக்கப்புறம் வந்து இமீடியட்லியே வந்த ஸ்டேட் எலெக்ஷனில் அதனோட பாதிப்பு இருந்தது. இப்போ தான் வந்திருக்காரு, அதனால் உடனே அவர் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு. முதல் வார்னிங் எங்கன்னா டெல்லியில் மாபெரும் தோல்வி. இப்போ பீகாரில் நடந்த மாதிரி அங்கே நடந்தது. அதை வந்து என்னமோ ஒரு முனிசிபல் எலெக்ஷன் மாதிரி, ஏன்னா டெல்லியை வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது, மினி இந்தியா மாதிரி எல்லா விதமான மக்களும் அங்கே இருக்காங்க. ஸோ இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இந்தியாஸ் மூட். அந்த 3-4 மாதத்துலேயே அவங்களுக்கு அதிருப்தி வந்துருது அப்படிங்கிறதுல அப்போவே தெரிஞ்சுது. அப்போவே அவர் முயற்சிட்டு இருக்கணும், அவர் முயற்சிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இது நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னார்? நம்ம சொல்லலை, ஒபாமா வந்துட்டு போகிறபோது சொல்லிட்டு போனார். அப்போவே கிறிஸ்டியன்ஸ் மேலே எப்போ எலெக்ஷன் நடக்கிறதோ உடனே அந்த டிவிசி பாலிட்டிக்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. டெல்லி எலெக்ஷன் முன்னாடி சீரியஸ் அட்டாக்ஸ் ஆன் சர்ச்சஸ். இப்போ பீகாருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி முசாஃபர் நகர் இது இங்கே நடந்தது. இப்போ தர்தி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அதுதான் கம்யூனல் பாலிட்டிக்ஸ், போலரைசேஷன் பாலிட்டிக்ஸ் சொல்கிறது. இதனால ஓட்டு வரும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இனிமேல் நடக்காதுங்கிறது மோடி லைனில் போனால் தான் வருது தெரியும். அவரால் ஏன் போக முடியலன்னா, இவர் முதல்ல சொன்னார் பாருங்க, ஆர்எஸ்எஸ், பகவத் இவங்கள்லாம் தான் வந்து பின்னாடிலேருந்து பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டே இன்சிடென்ட்ஸ் இல்லை. ஒரு இடத்துலையும் என்ன சொன்னார், ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போதும் இது வந்து யூபியில் வந்து முலாயம் சிங்கு, அது குல்பர்கி இடத்துல வேணால் கர்நாடகா காங்கிரஸு, மகாராஷ்டிரா காங்கிரஸு இப்படி சொன்னார்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் வந்து யார் பண்ணாங்க? எல்லாமே இந்த ஹிந்து குரூப்ஸ் தானே, அவங்க தானே அட்டாக் பண்ணி கொண்டதெல்லாம் அவங்க தானே. அதுதானே முக்கியம், எங்க நடந்துங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்கு அவர் பொறுப்பேற்றிருக்க வேண்டாமா? பண்ணல, அரகன்ஸ் ஒன்றும் பதிலே சொல்லாம விட்டார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். தமிழகத்திலும் கூட ஒரு வலிமையான பலமான கூட்டணி அமைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சியை பிடிக்க வேண்டும் நினைத்து அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற எல்லா எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, வலிமையான கூட்டணி என்ற ஒரு மெகா கூட்டணி என்ற ஒரு வாதத்தை ராமசுப்ரமணியன் முன்வைத்தார். மெகா கூட்டணி மட்டுமே தமிழகத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கூட்டணி பலம்தான் அதை சாத்தியப்படுத்துமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.